Dear students, welcome to Classic NEET Academy. So, இன்னைக்கு வந்து நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வெறும் 169 மார்க் நீட் 2025ல எடுத்துட்டு இன்னைக்கு 585 மார்க் 7.5 ரிசர்வேஷன். அதே மாதிரி தான் 234 மார்க் நீட் 2025ல எடுத்துட்டு இப்போ 640 மார்க்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இது மாதிரி 110 மாணவர்களோட கம்ப்ளீட் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது மாதிரி வந்து எவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்தாலும் நீட்டை புரிஞ்சு படித்தா, தெளிவாக படித்தா, நம்மளை மாதிரி வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற மெத்தடாலஜி கொடுத்தோம்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், தட் இஸ் ஒரு 516 மார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரே வருஷத்தில் 406 மார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லாரோட லிஸ்ட்டையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க 474 லாஸ்ட் டைம், இப்போ வந்து 662 மார்க். நீங்களே பாருங்கள், 474 மார்க் லாஸ்ட் டைம் எடுத்தவங்க எவ்வளோ பேர் 662 எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களோட அந்த ப்ரூஃபையும் நம்ம கொடுத்துருக்குறோம், அவங்க ரேங்க் லிஸ்ட் ப்ரூஃபையும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் 285 மார்க் சுவாசினி, இங்கே வந்து அமிர்தா வந்து 474 662 285 மார்க் எடுத்துகிட்டு இப்போ 640 மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபையும் நம்ம கொடுத்துருக்குறோம் சுவாசினி. தென் 169 மார்க்குங்க, ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் கொடுத்துருக்குறோம். எல்லாமே நம்ம இன்றைக்கி 585 மார்க். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருந்து அப்ளை பண்ணாமல் கூட இருந்திருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருந்திருக்காங்க, அப்ளை பண்ணல, அதனால மார்க் ஷீட் எடுத்துருக்குறோம். நம்ம ரேங்க் லிஸ்ட்டே எடுத்து போட்டிருக்கிறோம், ரேங்க் லிஸ்ட் எடுத்து வந்து பார்த்துருக்குறோம். யூ கேன் see தட் வெறும் 169 மார்க் இன்றைக்கி 585 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் 234 மார்க்கு, 640 மார்க்கு இமயவேந்தன். தென் அப்படியே எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டை காட்ட போகிறேன். 322 மார்க் எடுத்து காவியா சிவசங்கரி வந்து 617 மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஸோ தென் யூ கேன் see that தினேஷ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், போன வருஷம் நீட்டே எழுதலை, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து 615 மார்க், நீட்டே ஃபஸ்ட் டைம் எழுதுகிறாங்க. அவங்க 12th படிக்கும்போது கூட எழுதலை. தென் யூ கேன் see that. அதே மாதிரி கபிலன் 320 மார்க் லாஸ்ட் டைம், இந்த வருஷம் 612 மார்க். இது எல்லாமே நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். தென் சண்மதி 309 605. தென் லலித் விஸ்வா 360 604. தென் யூ கேன் see that வெறும் 236 மார்க் எடுத்துகிட்டு கோகுல் பிரியன் இப்போ 574. see that 281 மார்க் எடுத்துகிட்டு தென் அன்புமணி 573. தென் 225 எடுத்திருக்கிறாங்க மகாபிரபு 566. 274 எடுத்துகிட்டு 559 சாம் ஜபச்சந்திரன். யூ கேன் ஜஸ்ட் see that. 272 ரவிக்குமார் லாஸ்ட் இயர் நீட் 2025ல, நீட் 2026ல 537. 278 எடுத்துட்டு நிவேதா இப்போ 535 எடுத்திருக்காங்க. 298 எடுத்து செஞ்சூரியா 534. தென் வெறும் 155 மார்க் எடுத்துட்டு ஜீவானந்தம் இப்போ 529 மார்க் எடுத்திருக்காங்க நம்மக்கிட்ட. 298 மார்க் எடுத்துகிட்டு இப்போ 524 ஜீவஸ்ரீ. தென் 240 எடுத்துகிட்டு 522 மார்க் எடுத்திருக்காங்க. தென் 276 எடுத்துகிட்டு 519. இதுக்கப்புறம் அப்படியே நான் லிஸ்ட்டை காமிச்சிட்றேங்க, மார்க் மட்டும் யூ கேன் ஜஸ்ட் see that. 120 மார்க் எடுத்திருக்கிறாங்க. தென் 519 மார்க், வெறும் 120லிருந்து see that எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். அதனால் என்ன சொல்கிறேன்னா, எல்லாராலையும் முடியும். நம்மளை ஆக்சுவலாக வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, என்ன படித்தாலும் உங்களால் முடியும். 222 எடுத்துகிட்டு 519. தென் 275 517. தென் 289 எடுத்திருக்காங்க 517. 235 509. 287 அதே மாதிரி 509 எடுத்திருக்கிறாங்க. 293 509 எடுத்திருக்காங்க. 435 எடுத்தவங்க 589. 436 அதே மாதிரி 589 எடுத்திருக்கிறாங்க. தென் 468 585 எடுத்திருக்காங்க. 423 583. தென் 430 583. 372 எடுத்துகிட்டு 581. இதை வந்து ஒரு கலெக்டிவான டேட்டா எடுத்துருக்குறோம். தென் யூ கேன் see that. 393 எடுத்தவங்க 581. 430 எடுத்துட்டு 575. 412 573. 405 572. 423 569. 404 565. 407 563. 380 561 நீங்கள் பார்க்கலாம். தென் யூ கேன் ஜஸ்ட் see that. 413 561. 338 560 எடுத்திருக்காங்க. யூ கேன் see the இம்ப்ரூவ்மெண்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளால் பண்ண முடியும். 382 எடுத்திருக்காங்க 560.
335 எடுத்திருக்காங்க 559, 373 எடுத்திருக்காங்க 557, 389 எடுத்திருக்காங்க 557, 410 556, தென் 410 555, 375 553. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். 357 550, 380 549, 380 549, 360 548, 390 547, 346 544, தென் 400 544, தென் 369 543, தென் 334 541, தென் 362 539, 385 539, 397 538, 359 535, தென் 353 533, 397 533, 300 மார்க்கு 531, 385 531, 386 531, 387 531, 368 530, 400 529, 394 527, தென் 351 525, 349 523, then you can see that 360 522, 379 522, 364 521, 392 520, 376 521, 400 521, 375 519, 376 517, 370 516, 400 516, தென் 306 515, தென் 350 513, 382 513, 399 513, 400 512, 360 510, 360 510, 360 510, 360 510, 385 510, 390 502, 376 508, 310 506, 355 506, தென் 303 505. அட்லீஸ்ட் ஒரு 200 மார்க்காவது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குதுங்க. பார்க்கலாம். மினிமம் 316 503. ஸோ 440 மார்க்கிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தென் யூ கேன் சி தட் 336 502, 384 501, 384 501, 391 501, 399 501, தென் 386 500, 390 500, தென் 395 500. பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, எவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் உங்களால் ரொம்ப ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை, யூ கேன் ஜஸ்ட் சீ தட். பாருங்கள், எல்லாமே பாருங்கள் எப்படி இம்ப்ரூவ் எப்படி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வாங்கும்போது 222 வாங்கிட்டு 519, வெறும் 120 வாங்கிட்டு 519 எடுத்திருக்காங்க. 276, 240 எடுத்து, 98, 155 எடுத்து, வெறும் 155 எடுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது மார்க்ஸ் எடுக்கும்போது 278, 272, 200, 225 எடுத்து 566 மார்க் எடுத்திருக்காங்க. அதுவும் இவ்வளோ கஷ்டமாக கேட்ட பேப்பரில். ஸோ அப்போ வந்து எல்லாராலையும் முடியுங்க, நம்மளால் மட்டும் இல்லை. எல்லாரும் 236 எடுத்து 574 இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணும்போது யூ கேன் ஜஸ்ட் see that அப்படியே 600க்கு மேலே 600 இது மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணும்போது நம்மளாலே முடியும், எல்லாத்தாலையும் முடியும். ஸோ 322 தான் 617, 234னா 640. வந்து இவங்களால் முடியுதுன்னா நம்மளால் கண்டிப்பாக முடியும். அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தெளிவாக புரிஞ்சு படிங்க. எங்கே படித்தாலும் எப்படி படித்தாலும் சரி தெளிவாக புரிஞ்சு படிங்க. நம்ம கோர்ஸை பொறுத்தவரையிலையும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்ஸ். எனக்கு ஃபஸ்ட் மார்க் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் சீட்டாவது எடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் சீட்டாவது எடுக்கணும். அதுதான் வந்து என்னோட எய்ம். அது எவ்வளோ கீழே இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரணும். அதுதான் உண்மையான கோச்சிங். டாப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள மட்டும் பொறுக்கி எடுத்து அவங்கள மார்க் வாங்க வைக்கிறது அவனே வாங்கிடுவான், நம்ம சொல்லித்தர வேண்டியதே இல்லை. பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரது தான் உண்மையான கோச்சிங்காக இருக்கும். யார் வேணாலும் படிக்கலாங்க, படித்து மார்க் வாங்கலாம். முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி மெடிக்கோ ஆகணும் அப்படிங்கிற ஒரே எய்முக்காக தான் இந்த நம்ம வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்பா. நெக்ஸ்ட் இயர் நீங்களும் மெடிக்கோ ஆக என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல்.